ஆட்சி மாண்புமிகு தமிழக முதல்வர் தலைமையில் இருக்கின்ற திராவிட மாடல் ஆட்சி அவருடைய கனவு பகல் கனவாகத்தான் இருக்கும். இந்த மண் திராவிட மண், ராமானுஜர் வாழ்ந்த மண். ஆகவே இங்கே மத ஒற்றுமை, மத நல்லிணக்கம் பேணி காக்கப்படும். இது போன்ற செயல்களுக்கு நிச்சயம் தமிழக மக்கள் அனுமதிக்க மாட்டார்கள். அனைத்து தரப்பட்ட மக்களும் சகோதரர்களாக சகோதரத்துவத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்ற மண் என்பதை நண்பர் நயினார் நாகேந்திரனுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். இறை கொள்கை என்பது சமாதானம் தான், சனாதானம் இல்லைன்னு சொன்னீங்க. சனாதானத்தை அவ்வளோ சீரியஸாக கேட்குறீங்க? சனாதானத்தை எவ்வளோ காலங்கள் ஆனாலும் அழிக்க முடியாதுன்னு நயினார் நாகேந்திரன். நாங்கள் எதையும் அழிக்க வேண்டும் என்று கூறவில்லை. எந்த ஒரு பொருளையும் மையப்படுத்தி மக்களை பிளவுபடுத்தக்கூடாது என்று தான் கூறுகின்றோம். சமாதானம் என்ற வார்த்தை எவ்வளவு உயர்ந்த வார்த்தை தெரியுமா? சமாதானம் என்பது அனைத்து நிலையிலேயும் மக்களை சமன்படுத்துவது, மக்களுக்குள் பேதங்களை தவிர்ப்பது, உயர்ந்தோர் தாழ்ந்தோர், இட்டார் பெரியோர், இடாதார் இழிகுலத்தோர் என்ற சொற்றொடரை நீக்குகின்றது தான் சமாதானம். ஆகவே சமாதானத்தை போற்றுகின்ற அரசு இந்த அரசு. சனாதானம் மக்களிடையே பிரிவினை ஏற்படுத்துகின்ற போது அதை எதிர்க்கின்ற அரசு இந்த அரசு.